بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 21வது இரவில் அல்லாஹ் வாக்களித்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவு இருக்குமோ என்று ஆதரவு வைக்கிற ஒற்றைப்படையான ஒரு இரவில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் உன்னதமான இரவுகளை நாம் இப்பொழுது சந்தித்திருக்கிறோம். அந்த இரவுகளில் அல்லாஹுக்காக உள்ளத்தால் தனிமைப்பட்டு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வேளையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களையும் பாக்கியங்களையும் நினைத்து பார்க்கிற அதே நேரம் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற உன்னதமான சுவர்க்கத்தை ஆசைப்பட்டவர்களாகத்தான் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். சுவர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு ரையான் என்று சொல்லப்படும். அந்த ரையான் என்கிற சுவனத்து வாசலின் ஊடாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த பிரகாரம் அந்த சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக எங்களை கட்டமைப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த இடத்தில் நாம் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய உன்னதமான தோழர்களோடும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்கிற உயர்ந்த சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது சில மனிதர்களை குறிப்பிட்டு இவர்கள் சுவனவாதிகள் என்று அறிமுகம் செய்தார்கள். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட தோழர்கள் என்று அவர்களை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல சில செயல்களை செய்யக்கூடியவர்களும் சுவர்க்கவாதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் அறிமுகப்படுத்திய சுவனவாதிகளுடைய பண்புகள் என்ன,
குர்ஆனும் ஹதீஸும் அவர்களை பற்றி என்ன பேசுகிறது என்கிற ஒரு சில விஷயங்களை, நாம் தெரியாத ஒரு சில தகவல்களை அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸா, சுவனவாதிகள் 3 பேர் இருக்கிறார்கள். சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் 3 சாரார் இருக்கிறார்கள். அதில் முதலாவது து சுல்தான், ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசராக இருக்கின்ற, ஒரு மன்னராக இருக்கின்ற, ஒரு ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றவர். அவர் எப்படி என்றால் முக்சித்துன், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர். முவஃபிகுன், அவர் அடுத்தவர்களுக்கு அருள் புரியக்கூடிய அல்லது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கரிசனை காட்டக்கூடிய, நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சாராரை அறிமுகப்படுத்துகிறார்கள். எப்பொழுது எங்களுடைய கையில் ஒரு அதிகாரம் கிடைத்து, ஒரு பொறுப்பு கிடைத்து, அந்த பொறுப்பினை நேர்மையாகவும் நீதமாகவும் இந்த மார்க்கம் சொல்லுகிற முறை பிரகாரம் ஒருவர் செய்கிறாரோ, அப்பொழுது அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு சுவனவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் சாதாரணமானவனாக வாழுகிற பொழுது நல்ல நேர்மையானவனாக, ஒழுக்கமானவனாக, பண்பாடுள்ளவனாக நடந்து கொள்வான். ஆனால் எப்பொழுது அல்லாஹ் அவனுடைய கையிலே ஒரு பொறுப்பை கொடுக்கிறானோ, ஏதோ ஒரு பதவியை கொடுக்கிறானோ, ஏதோ ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிப்போவதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய உள்ளத்தில் பெருமை ஏற்படுகிறது, தன்னை பற்றி உயர்வாக நினைத்துக் கொள்கிறான், தனக்கு கீழால் உள்ளவர்களை அடிமைகள் போன்று நடத்துவதற்கு முயற்சிக்கிறான். ஏதாவது வருமானம் வருகிற பொழுது தான் சார்ந்தவர்களும் அதை சுருட்டி கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறான். இப்படியான தன்மைகள் மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியவைகள். ஆனால் இந்த தன்மைகளில் இருந்து ஒரு அதிகாரம் இருக்கிற பொழுது, ஒரு பவர் இருக்கிற பொழுது, ஒரு ஆட்சி இருக்கிற பொழுது, யார் தங்களை பாதுகாத்து அல்லாஹுக்காக வேண்டி நீதத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வரஜுலுன் ரஹீமுன், ஒரு இரக்கமுள்ள மிருதுவான உள்ளமுள்ள ஒரு மனிதன், ரகீகுல் கல்ப், இலகுவான உள்ளமுள்ள ஒரு மனிதன், கடினமாக நடந்து கொள்ளாத, எல்லோரோடும் இலகுவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களோடும் உறவினர்களோடும் அவனுக்கு அநீதம் இழைக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட, அவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட கொதித்து விடாமல், கோபப்பட்டு விடாமல், குடும்பத்தை உடைத்து விடாமல் மிருதுவாக நடந்து கொள்கிற ஒரு மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு மனிதன் வஅஃபீஃபுன் முத்தஅஃபீஃபுன் ذو عيال, பண்பாடாக, ஒழுக்கமாக, பத்தினித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய குடும்பக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய கால சூழலை பார்க்கிறோம். குடும்பங்கள் சுருங்கி கொண்டு வருகின்றன. ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் என்கிற ஒரு தத்துவத்தோடு வாழ்ந்தார்கள். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற மனோநிலை. பிற்பட்ட காலம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற ஒரு தத்துவம் வந்தது. குடும்பத்தில் நாம் இருக்கிறோம், கணவன் மனைவியாக, நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும் என்கிற மனோநிலை. இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷன், இப்பொழுது இருக்கிற இந்த சமுதாயம், நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதால், குழந்தைகளை பெற்று வளர்ப்பதால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது, உளவியல் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. எனவே பிள்ளைகள் தேவையில்லை என்று சொல்லி திருமணம் முடித்து 5-10 வருடங்களுக்கு பிள்ளைகளை பெறுவதை ஒத்தி போடுகிற அல்லது தள்ளி வைக்கின்ற எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். விளைவு வாழ வேண்டிய வயதில், அனுபவிக்க வேண்டிய வயதில் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக சில நேரம் அவனுடைய மனைவி அவனை விட்டு விலகி இருக்கிறாள், கணவன் மனைவியை விட்டு விலகி இருக்கிறான். விளைவு அல்லாஹ்வுடைய ஒரு இயல்பு ஒன்று இருக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பாலியல் விஷயத்தில் தூண்டப்பட்டு விட்டால் அவர்களால் எல்லா காலமும் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் தான் இன்று நிறைய கள்ள தொடர்புகள், தேவையில்லாத உறவுகள்,
பாலியல் ரீதியான பிரச்சனைகள், வன்கொடுமைகள் என்று யாருக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் இந்த சமுதாயத்தில் உருவாகி வருகிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், வஅஃபீஃபுன், பத்தினித்தனமாக நடக்கின்ற ஒரு மனிதன், முத்தஅஃபீஃபுன், அந்த பத்தினித்தனத்தை பேணிக் கொள்ளுகின்ற ஒரு மனிதன், ذو இயாலின், தனக்கு குடும்பம் இருக்கின்ற நிலையில் குடும்பத்தோடு இருந்து கொண்டு ஒழுக்கமாக நடந்து கொள்கிற ஒரு மனிதன் சுவர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். தன் மனைவியை தவிர இன்னொருவரை தேடாத, தன் மனைவிக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள்கிற கணவன்மாரை பற்றியும், தன் கணவனுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள்கிற மனைவிமாரை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதிகள் என்று அறிமுகம் செய்கிறார்கள் என்றால் அது மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக தியாகம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை பெற்று வளர்க்கின்ற அந்த அவதியின் காரணமாக அல்லது அதை அவர்களே பாரப்படுத்தி கொண்டதன் விளைவு அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கணவன் நினைக்கிற பொழுது, அல்லது உடலியல் ரீதியான தேவைகளை மனைவியிடத்தில் கணவன் நாடி போகிற பொழுது மனைவி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தவிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு தரம், 2 தரம், 3 தரம், இப்படியே அவள் தவிர்ந்து கொண்டு போகிற பொழுது ஒரு கட்டத்தில் கணவன் மார்க்கம் உள்ளவனாக இருந்தால் சில நேரம் அவன் புரிந்து கொள்வான், மனைவியினுடைய மனோநிலையை புரிந்து கொள்வான், அல்லாஹுக்காக பொறுமை செய்வோம் என்று நினைப்பான். ஆனால் மார்க்கம் இல்லாத ஒரு கணவனாக இருந்தால் அவன் தவறி போவதற்கும் தவறிழைப்பதற்கும் அது காரணமாக மாறிவிடுகிறது. இதே போலதான் இன்று நிறைய மனைவிமார்களுடைய குடும்பக்காரர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை யதார்த்தமாக ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இந்த செய்தி முஸ்லிம் என்கிற நபீத்மொழி தொகுப்பிலே 2865வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதிகளின் இன்னும் ஒரு சாராரை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுன் முஸ்லிமத்துன், ஒரு முஸ்லிமான அல்லாஹுக்காக எல்லா விஷயங்களையும் ஒப்படைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு ஆத்மாவை தவிர, ஒரு உள்ளத்தை தவிர வேறு எந்த உள்ளங்களும் சுவனம் நுழைய மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், ஆரோக்கியமான உள்ளத்தோடு வருபவர்கள் தான் சுவனவாதிகள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிற நிலையில், பரிசுத்தமாக இருக்கிற நிலையில் தான் அவர்கள் சுவனவாதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த செய்தி புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 6606வது செய்தியாகவும் முஸ்லிமிலே 111வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சகோதரிகளே, உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்த செய்தி எங்களுக்கு வலியுறுத்துகிறது. நாங்கள் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறோம், ரையானை கனவு காணுகிறோம், அந்த சுவர்க்கத்தின் இன்பங்களில் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை பற்றி இதற்கு முன்னர் நடந்த பயான் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சுவனம் எவ்வளவு அழகானது, அதனுடைய இடங்கள் எப்படி, அது எவ்வளவு வித்தியாசமானது, அதனுடைய வீடுகள், அதனுடைய நிலங்கள், அதனுடைய ஆறுகள், அதனுடைய ஆடைகள், அதில் இருக்கிற சுவாசிக்கிற காற்று தொடங்கி அங்கு நடக்கிற சந்தை, அங்கு செய்யப்படுகிற விவசாயம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுவர்க்கத்தின் முடிவுறாத இன்பமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். சுவர்க்கத்திற்கும் உலக இன்பங்களுக்கும் வித்தியாசப்படுத்துவதாக இருந்தால், இந்த உலக இன்பம் இருக்கிறதே, ஒருவன் கோடிக்கணக்கிலே செல்வம் வைத்திருந்து இந்த உலகத்தினுடைய சகல சுகங்களையும் அனுபவித்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு அது திகட்டிவிடும், ஏதோ ஒரு கட்டத்தில் அழுத்து விடும். அது எப்படிப்பட்ட பணக்காரனாக, எப்படிப்பட்ட வசதிக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய இன்பம் திகட்டக்கூடியது, ஏதோ ஒரு கட்டத்தில் அழுக்கக்கூடியது. ஆனால் சுவர்க்கத்தினுடைய இன்பம் எப்படி என்றால் அனுபவிக்க 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 ஆசை கூடிக்கொண்டே போகும், முடிவுறாது அந்த இன்பத்தினுடைய விஷயங்கள். அந்த இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அடுத்த கட்டம் என்ன இருக்கும் என்ற ஆசை கூடிக்கொண்டு போகும். அல்லாஹும் அதைவிட சிறந்ததை தந்து கொண்டே இருப்பான். அப்படி ஒரு உலகம் சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஆசைப்படுகிற நாம் ஆரோக்கியமான உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதிகளில் அடுத்த சாராரை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள். இந்த செய்தியும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4918வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், குல்லு தஈஃபின் முத்ததஇஃப், பணிவாக பலகீனமாக
இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சுவனவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லவ் அக்ஸம, அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் லஅபர்ரஹு, அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்கிற அளவுக்கு இந்த பூமியில் பலகீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மனிதர்களை பார்ப்போம், அவர்களுக்கு சமுதாயத்தில் பெரிய மதிப்பு இருக்காது, அவர்களுடைய வார்த்தைகள் சபையில் எடுபட மாட்டாது, அவர்களுக்கு பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்க மாட்டாது, அவர்களை யாரும் பார்த்து கண்ணியவான்களாக கருத மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் பணிவுத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அடுத்தவர்களின் மீது பொறாமைப்படாதவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக நடந்து கொள்வார்கள். அப்படியான மனிதர்களை கண்டால் அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையிலும் அவர்கள் வாழுகிற வாழ்க்கையிலும் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள் என்பது அவர்கள் எண்ணி இருக்கிற எண்ணத்தில் இருக்கிறது. சில நேரம் இந்த பூமியில் நல்லவர்களாக வல்லவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு, தங்களை சமூக சேவகர்களாக காட்டிக்கொண்டு, தங்களை ஆலிம்களாக காட்டிக்கொண்டு, தங்களை மார்க்க அறிஞர்களாக காட்டிக்கொண்டு, வணக்கவாளிகளாக காட்டிக்கொண்டு திரிகின்ற பலரை விட மௌனமாக இருந்து பள்ளியின் மூலையிலே உட்கார்ந்து வருவதும் தெரியாது போவதும் தெரியாது என்கிற மனோநிலையில் வாழுகிற பலர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் கண்ணியவான்களாக இருக்கலாம். சில நேரம் எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது, யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. யாருடைய ஆடையை பார்த்தும் யாருடைய நடைமுறைகளை பார்த்தும் இவரை கேவலமானவர் என்று நினைப்பதற்குரிய அருகதை எங்களுக்கு கிடையாது. சில நேரம் அவர்கள் பாவம் செய்பவர்களாக எங்களுக்கு தெரிந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது தவறுகள் செய்து கொண்டே இருப்பான், பாவங்கள் செய்து கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கென்றால் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு ஜான்தான் இடைவெளி இருக்கும், ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அடுத்த காலை தூக்கி வைத்தால் அவன் நரகவாதிதான் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய எழுத்து அவனுக்கு முந்திவிடும். அவன் சுவர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து சுவர்க்கவாதியாக மாறிவிடுவான். ஒரு மனிதன் நன்மைகளை மாத்திரமே செய்து கொண்டிருப்பான், நன்மைகளை மாத்திரமே செய்து கொண்டிருப்பான். எந்த அளவுக்கென்றால் அவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் ஒரு ஜான் அளவுதான் இடைவெளி இருக்கும். எடுத்து வைத்தால் அடுத்த கால் சுவர்க்கம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய எழுத்து ஏற்பாடு முந்திவிடும். அவன் நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து நரகவாதியாக மாறிவிடுவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் மனிதர்களில் யாரையும் நாங்கள் வெறுத்துவிடக்கூடாது. அவர்கள் செய்கிற செயல்களை விமர்சிக்கலாம், அவர்கள் செய்கிற பாவங்களை சுட்டி காட்டலாம். ஆனால் இன்னார் இவர் நரகவாதி என்று சொல்வதற்கும் இன்னார் இவர் சுவர்க்கவாதி என்று சொல்வதற்கும் எந்த அருகதையும் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எங்களை நினைத்தும் நாங்கள் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய கடைசி எழுத்து எப்படி இருக்கிறது என்று தெரியாது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய கடைசி முடிவை வைத்துத்தான் அவனுடைய வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. கடைசி வாழுகிற வாழ்க்கையை அல்ல, கடைசி நேரம், அவனுடைய உயிர் பிரிகிற நேரம், அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அதை வைத்துத்தான் அவனுடைய முடிவு தீர்மானிக்கப்படும். எந்த ஒரு முஃமினும் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனக்கு மார்க்கம் தெரியும், நான் குர்ஆன் ஹதீஸ் படித்திருக்கிறேன், நான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறேன், நான் அந்த அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறேன். கடைசி வரைக்கும் அல்லாஹ் அதில் வைக்க வேண்டும், இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி தீர்ப்பு சொல்லுகிற மனோநிலையை மாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய பார்க்கிறோம். ஆலிம்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்தால் கூட பேசுகிற பேச்சை பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளம் சுத்தி சுத்தி ஓடுவது, இது இவருக்கு பொருத்தமானது, இது இவருக்கு பொருத்தமானது, இது இன்னாருக்கு பொருத்தமானது, இது இன்னாருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்று தான் ஓடுகிறதே தவிர எனக்கு சொல்லப்படுகிறது என்று யாரும் யோசிப்பது கிடையாது, எனக்கானது என்று யாரும் யோசிப்பது கிடையாது. அடுத்தவர்களை தீர்ப்பு செய்வதற்கு அவன் காபிர், அவன் முனாபிக், அவன் நயவஞ்சகன், அவன் மோசமானவன், இவள் கெட்டவன், இவள் அப்படி இப்படி என்று சொல்லி அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் தான் கவனம் எடுக்கிறோமே தவிர எங்களை பற்றி யாரும் யோசிப்பது கிடையாது. நாங்கள் செய்கிற இபாதத்துகளின் குறைபாடுகளை பற்றி யாரும் யோசிப்பது கிடையாது. எனவேதான் சில நேரம்
பலகீனமான மனிதர்கள், ஏழைகளாக இருப்பவர்கள், வசதி குறைந்தவர்களாக இருப்பவர்கள், எங்களுடைய பார்வையில் சமூக பெருமானமற்று இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவர்களை சுவனவாதிகள் என்று அறிமுகம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே கேட்கிறார்கள். இந்த செய்தி சுனனுல் குப்ரா என்று சொல்கிற நபிமொழி தொகுப்பிலேயும் பதிவு செய்யப்பட்ட தபரானி என்ற நபிமொழி தொகுப்பிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் 287வது செய்தியாக கொண்டு வருகிறார்கள். அலா உஹ்பிருக்கும் பிரிஜாலிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு நான் சுவர்க்கவாதிகளில் சில மனிதர்களை பற்றி சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்படி சொல்லுகிறார்கள், அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஸ்ஸித்தீகு ஃபில் ஜன்னா, நபிமார்களை உண்மைப்படுத்தியவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். வஷ்ஷஹீது ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைவழியில் இஹ்லாஸோடு போராடி ஷஹீதானவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள். வல் மௌலூது ஃபில் ஜன்னா, குழந்தைகளாக பிறக்கின்ற நிலையில் பிரசவத்தின் போது மௌத்தாகின்ற அந்த குழந்தைகள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு சாராரை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு ரஜுலு, இன்னும் ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் இருப்பான். யஸூரு அஹாஹு, தன்னுடைய சகோதரனை அவன் சந்திக்க செல்கிறான். ஃபீ நாஹியத்தில் மிஸ்ர், ஊரினுடைய ஒரு பகுதியிலே இருந்து போகிறான். லா யஸூரு இல்லல்லாஹு இல்லல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தவிர அந்த சகோதரனை அவன் சந்திக்க செல்லவில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி மஹப்பத்து வைத்து ஒரு நண்பனை ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு சந்திக்க போகிற, ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு சந்திக்க போகின்ற மனிதன் சுவர்க்கவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த சகோதரர்களை நாம் சந்தித்தல், அவர்களுக்கு சலாம் சொல்லுதல், அவர்களோடு நட்பு பாராட்டுதல் மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அடுத்த சகோதரனுக்கு நாங்கள் நோய் விசாரிக்க போவது, அடுத்த சகோதரனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் ஒரு ஆறுதல் எங்களால் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கூட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அந்த நண்பர்களை வரவேற்பது, அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொடுப்பது, இவைகளெல்லாம் சுவர்க்கத்துக்குரிய காரியங்கள், சுவர்க்கவாதியினுடைய பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஓ நிசாஉக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களுடைய பெண்களில் சுவர்க்கவாதிகள் யார் தெரியுமா? அல் வதூதுல் வலூதுல் அஃபூ அலா ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் மீது அன்பாகவும் இரக்கமாகவும் பாசமாகவும் இருக்கின்ற, அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கின்ற பெண்கள் உங்களுடைய பெண்களில் மனைவிமார்களில் சுவனவாதிகள் என்று சொல்லிவிட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அழகான வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஒரு பெண் கணவன் கோபமாக இருக்கிற நிலையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லதி இதா கலிப, அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமான வார்த்தைகளை பேசி அவன் கோபப்பட்டு விட்டால் அவனுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்து ஜாஅத் ஹத்தா தலஅ யதஹா ஃபீ யதி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய கையை கையின் மீது தன்னுடைய கையை வைத்து அவள் சொல்லுவாள், வ தகூலு லா அதுகு கம்ஸன் ஹத்தா தர்தா, நீங்கள் அமைதி அடைகிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன், நீங்கள் அமைதி அடைகிற வரைக்கும், நீங்கள் என்னை பொருந்திக் கொள்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன் என்று கணவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கணவனுடைய கையை பிடித்து அவன் கோபமாக இருக்கிற பொழுது சொல்லுகிற மனைவி இருக்கிறாளே, இந்த மனைவி சுவர்க்கவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனைவி சுவர்க்கவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நிறைய மனைவிமார் கோபப்பட்டால் கணவன்தான் வந்து பேச வேண்டும், அதுவரைக்கும் அவர்கள் இழுத்துக்கொண்டே திரிவார்கள், அதுவரைக்கும் அவர்கள் நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். கணவன்மார் போய் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு குற்றம் இருந்தாலும் கூட, அதனால் தான் சொல்லுவார்கள், திருமணத்தினுடைய அடிப்படை பண்புகளில் ஒன்றாக இன்று மாறி இருக்கிறது, குற்றம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சாரி சொல்ல வேண்டும். சொல்ல தெரிந்த ஒருத்தன் தான், ஒரு வாலிபன் தான் திருமணத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று பெண்களுடைய மனோநிலை மாறி இருக்கிறது. நான் என்ன செய்தாலும் சரி, என்ன கதைத்தாலும் சரி, என்னுடைய பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, அந்த நியாயத்தை சொல்ல முடியாத அளவுக்கு கணவன்மார் வாயடைக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை பெண்கள் பெருமையாகவும் நினைக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம்தான், பெண்ணிலைவாதம் என்று சொல்லுகிற, பெண்ணுரிமை என்று சொல்லுகிற மேற்கத்தைய கோஷம் இந்த சமுதாயத்தில் 2 விஷயங்களைத்தான் உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, பெண்களுடைய ஆடைகளை குறைத்திருக்கிறது, அவர்களை அலங்கார பொருட்களாக மாற்றி இருக்கிறது. 2வது, பெண்களுடைய வாயை கூட்டி இருக்கிறது, வாயை அதிகரித்திருக்கிறது.
எது பேசினாலும் மாறி கதைக்க வேண்டும், அது ஒரு பெண்மைக்கு அழகு என்று நினைக்கிறார்கள். எது பேசினாலும் பதில் கொடுக்க வேண்டும், அது பெண்மையினுடைய பண்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்து பெண்களை ஒரு மாற்றமான பெண்களாக அறிமுகம் செய்கிறார்கள். கணவனுக்கு கோபம் வந்துவிட்டால், கணவன் கோபத்தோடு இருக்கிறான் என்றால் அவனுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்து அவனுடைய கைக்கு மேல் கையை வைத்து, அந்த பெண் நீங்கள் பெண்ணை பொருந்திக் கொள்ளாத பொருள்கிற வரைக்கும், நீங்கள் அமைதி அடைகிற வரைக்கும் நான் எதையும் சுவைக்க மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன், உங்களோடு உட்கார்ந்திருப்பேன், வாருங்கள் இரண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் என்று அழைக்கிற ஒரு பெண் தான் சுவனத்துக்குரிய பெண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனவாதிகளுடைய பண்பை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது, முசாரஅத்துன் ஃபித் தௌபா وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. ஒரு தவறு இழைத்து விட்டால், ஒரு பாவம் செய்து விட்டால், அந்த பாவத்திற்காக விரைந்து தௌபா செய்பவர்கள் சுவனவாதிகள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமான பண்பு அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் என்று ஒரு விஷயத்தை செய்து விடுவது மனித இயல்புதான். யாருமே இங்கு பாவம் செய்யாதவர்கள் இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறளிக்காதவர்கள் யாருமே இல்லை. சொல்லாலோ செயலாலோ கேள்வியாலோ பார்வையாலோ தனிமையிலோ கூட்டத்திலோ நாங்கள் தவறு செய்து விடுவோம். ஆனால் அந்த தவறு என்று பாவம் என்று விளங்குகிற பொழுது என்னுடைய உள்ளத்தின் ஒரு ஓடத்தில் ஒரு கவலை வரவில்லை என்றால், ஒரு மூளையில் கொஞ்சமாவது ஒரு உறுத்தல் வரவில்லை என்றால் என்னுடைய ஈமானை நான் கேள்வி கேட்க வேண்டும். சில நேரம் அதிகாலை வேளையில் நான் சுபகுத்தொழாமல் எழுந்து விடுவேன். மனிதன் என்ற அடிப்படையில் தூக்கம் போய்விடும். ஏதோ ஒரு காரணத்திற்காக இரவு தூங்குவதற்கு தாமதமாகிவிட்டது, என்னால் சுபகு தொழுகைக்கு எழுந்திருக்க முடியவில்லை தான். ஆனால் காலையில் எழுந்த பொழுது நான் இன்று சுபகு தொழவில்லையே, சுபகு தொழாமல் எழும்பிவிட்டேனே, தொழுகை தவறிவிட்டதே என்கிற கவலை மனசில் வரவில்லை என்றால் நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அந்த கவலை என்னுடைய மனசில் வருகிறதா, எனது மனதில் அந்த உறுத்தல் வருகிறதா, என்னுடைய மனதில் ஈமான் இருக்கிறது, நானும் சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அதை அடுத்த கட்டம் நான் குறைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் தௌபா. தௌபா என்றால் வெறுமனே பள்ளிவாசலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டுவிட்டு மீண்டும் அதே விஷயத்தை போய் செய்வதல்ல தௌபா. எந்த பாவத்தை பற்றி என் உள்ளத்தில் கவலை வருகிறதோ அந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டு விட்டாலே அது தௌபா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவை அப்படித்தான் அறிமுகம் செய்தார்கள். இறுதி ஹஜ்ஜின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை தடை செய்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் மக்காவாசிகளில் சிலர்களுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரம்தான் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய காலத்தின் வட்டிக்கு செய்த தௌபாவாக அறிமுகப்படுத்தியது. இதோ இன்றைய நாளோடு அப்பாஸினுடைய வட்டியை முதலோடு சேர்த்து நான் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். இதற்கு பிறகு அவருக்கு முதலும் தேவையில்லை, வட்டியும் தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா என்றால் விட்டு விடுவதுதான். தௌபா என்றால் அந்த பாவத்தில் இருந்து மீண்டு விடுவதுதான். தௌபா என்றால் அந்த பாவத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிப்பதுதான். வெறுமனே நான் கத்திவிட்டு போய் அழுதுவிட்டு போய் அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போய் அதே பாவத்தை தொடர்ந்து செய்வதல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தௌபாவை யார் விரைந்து செய்கிறார்களோ, நான் அன்று சொன்னதை போல மனிதர்களுக்கு ஷைத்தான் ஏமாற்றுகிற மிக முக்கியமான இடம் அந்த இடம்தான். இப்பொழுதுதானே ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம், நாளையும் அதே பாவத்தை செய்ய போகிறோம், நாளை மறுநாளும் அதே பாவத்தை செய்ய போகிறோம். இன்றைக்கு தௌபா செய்து என்ன செய்ய? வயசு இருக்கிறது தானே, இன்னும் ஒரு 40-50 வயது முடிந்ததற்கு பிறகு அல்லது இந்த பிரச்சனை முடிந்ததற்கு பிறகு இப்பொழுதுதான் இஎம்ஐ கட்டுவதற்கு வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன், ஒரு வாகனத்தையோ ஒரு பொருளையோ வாங்கி இருக்கிறேன், அது வட்டி கட்டி முடிய 5 வருஷம் போகும். 5 வருஷமும் தௌபா செய்வதா? முடிந்ததற்கு பிறகு மொத்தமாக தௌபா செய்வோமே, எல்லாம் முடிக்கத்தானே வேண்டும் என்று சொல்லி ஷைத்தான் உள்ளத்தில் ஏமாற்றத்தை தந்து கொண்டே இருப்பார். 5 வருடம் வரைக்கும் தௌபா செய்யாமல் நீங்கள் இருந்து உயிரோடு இருப்பீர்கள் என்ற உத்தரவாதத்தை யார் தருவர்? தௌபா செய்வோம். ஒருவேளை அல்லாஹ் நாடினால் 5 வருடத்திற்கு பிறகு தௌபா செய்வோம். ஆனால் 5 வருடத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போமா? தௌபா செய்வதற்குரிய அவகாசம் கிடைக்குமா? அந்த அவகாசத்தோடு இந்த பூமியில் வாழுவோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக நாம் யோசிக்க வேண்டும்.
நிறைய இந்த விஷயத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் என்று விழுகிற பொழுது அதை தௌபா செய்து மீள வேண்டும் என்ற உறுதி எடுக்கிற பொழுது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்களுடைய விஷயத்தில் யார் தியாகத்தோடு முடிவெடுக்கிறார்களோ, யார் முயற்சிக்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு அதிலிருந்து வெளியாகுவதற்குரிய பல வழிகளை நாங்கள் காட்டுவோம். முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி தௌபாவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் பல வழிகளை எங்களுக்கு காட்டுவான். அந்த பிரச்சனைகளில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை காட்டுவான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, தக்வாவோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுகிற வழியை நாங்கள் காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. தக்குவா உள்ளத்தில் சரியாக இருந்தால் இந்த பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உண்மையாக உறுதியோடு நாங்கள் பிரார்த்தனை அடிக்கடி செய்தால், தௌபா செய்து கொண்டே இருந்தால், சில நேரம் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களில் இருந்து வெளியேறுகிற வழியை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் காட்டுவான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சாராரை சுவனவாதிகளாக அறிமுகம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, அஃஷு ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அதிகமாக சலாம் சொல்லுங்கள். வஅத்இமு தஆம், பசியோடு இருப்பவர்களுக்கு, தேவையோடு இருப்பவர்களுக்கு அதிகமாக நீங்கள் உணவளியுங்கள். வஸீலுல் அர்ஹாம், உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள். பின்னிரவு வேளைகளில் எழுந்து தொழுவதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். ததுஹுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் ஆரோக்கியமாக அமைதியான உள்ளத்தோடு சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதிலே 4 சாராரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சலாம் சொல்லுதல் மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்று நாங்கள் அதை வித்தியாசமாக பார்க்கிறோம். ஒரு சலாம் கேட்டால் அடிக்கடி மாறி சொல்லுவார்கள், எந்த கடன்காரனுக்கு சலாம் சொல்வதை போல சொல்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு கடன்காரனுக்கு ஒரு சலாம், முதலாளிக்கு ஒரு சலாம், தொழிலாளிக்கு ஒரு சலாம், வேலைக்காரனுக்கு ஒரு சலாம், கூலிக்காரனுக்கு ஒரு சலாம் என்று சலாத்தை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். யாராவது உயர்ந்த மனிதர்களை கண்டால், கண்ணியமானவர்களை கண்டால் எழுந்து நின்று ஓடி போய் அவர்களை வரவேற்று சலாம் சொல்லுகிற அதே சகோதரன் சாதாரணமான ஒரு மனிதன் அவனை கடந்து போகிற பொழுது சலாம் சொல்ல மாட்டான். சலாம் சொன்னால் தனக்குரிய கௌரவ குறைச்சல் என்று நினைக்கிறான், தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறான். ஆள் பார்த்து சலாம் சொல்லுதல், தரம் பார்த்து சலாம் சொல்லுதல் மிக பெரும் பாவம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், யாராவது ஒரு ஹாஜியார் வந்து சலாம் சொன்னால், யாராவது ஒரு பணக்காரன் வந்து சலாம் சொன்னால் ஓடி உளுந்து அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக பதில் சொல்லி அவரை ஏதோ சந்தோஷப்படுத்தி விட்டோம் என்று நினைப்பதும், இன்னும் ஒரு ஏழை இயலாதவன் ஒருவன் சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு பதிலே சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டு போவது. வைதா ஹய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, உங்களுக்கு முன்னால் சலாம் சொல்லப்பட்டால் அந்த சலாத்திற்கு பதிலாக நீங்கள் அதே போன்ற ஒன்றை சொல்லுங்கள் அல்லது அதை விட அழகான வார்த்தையை சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிற சட்டம், ஒருவருக்கு சலாம் சொல்லுவது சுன்னத். அந்த சலாம் யாருடைய காதுக்கு கேட்கிறதோ அவருக்கு பதில் அளிப்பது கடமை. சலாத்துக்கு பதில் சொல்லுவது ஃபர்து, சலாம் சொல்லுவது சுன்னத். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். சில சஹாபாக்கள் தங்களுடைய நண்பர்களோடு சந்தைக்கு போவார்கள், மார்க்கெட்டுகளுக்கு போவார்கள். எதற்காக தெரியுமா? அங்கு வருபவர்களுக்கு சலாம் சொல்வதற்காகவே போவார்கள். வழியிலே நின்று கொண்டு போபவர்கள் வருபவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக. ஒற்றை வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சுவர்க்கத்தை பெற்று தருகிறது என்றால் யாருதான் அதற்கு முயற்சிக்க மாட்டார்? நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா? சலாம் சுவர்க்கத்தை பெற்று தருகிற வார்த்தை என்று யோசித்திருக்கிறோமா? என்னுடைய தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அல் பாதிஉ பிஸ்ஸலாமி பரீஉம் மினல் கிப்ர், யார் சலாத்தை முதலாவது ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுபவர்கள், வீட்டுக்குள்ளே போகிற பொழுது மனைவிக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுகிற கணவன்மார், வீட்டுக்குள்ளே மனைவி வருகிற பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவனுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுகிற கூச்சப்படுகிற பிள்ளைகள், மனைவிமார்.
பழகி இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே. ஆனால் சலாம் என்பது எங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போலதான் அத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளித்தல் என்று சொல்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு இபாதத் அன்புக்குரியவர்களே. குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் தூண்டுகிற ஒரு விஷயம். அதை நாங்கள் இன்று செய்வது மிக குறைவு. என்றாவது ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுடைய வீட்டிலே நல்ல சாப்பாடு சமைக்கிற பொழுது, பொதுவாக முஸ்லிம்களுடைய வீடுகளில் வெள்ளிக்கிழமை என்றால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்பார்கள், அது வளமை. அல்லது சில நேரங்களில் எங்களுடைய வீட்டிலே ஒரு விருந்து, ஒரு நிகழ்வு கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் சமைக்கிறோம். சமைக்கிற நேரம் என்றாவது யோசித்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு குடும்பம், யாராவது கையேந்துகிற யாசகர்கள் பள்ளியில் இருப்பார்கள், வீடுகளில் இருப்பார்கள், ஒரு 2 பார்சல் சாப்பாட்டை அதிகமாக சமைத்து கொண்டு போய் கொடுப்போமே என்று கொடுத்திருக்கிறோமா? ஒரு பெருநாளைக்கு சாப்பாடுகள் ஆர்டர் பண்ணி எடுப்போம், அல்லது வீட்டிலே சமைப்போம். சமைக்கிற பொழுது கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கிறது, பெரிதாக செலவும் போகாது, ஆக்குவதோடு சமைப்பதோடு சேர்த்து இன்னும் 2-3 பேருக்கு கூடுதலாக சமைப்பதால் எதுவும் குறைந்து விடாது. அதை பார்சல்களாக கட்டி அல்லது நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் வீதியிலே இருப்பவர்களுக்கு யாருக்காவது ஏழைகளை தேடி சென்று கொடுப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள், சதக்கா என்பது கேட்டு வருபவர்களுக்கு மட்டும் கொடுப்பதல்ல. வெட்கத்தின் காரணமாக, அவமானத்தின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் கேட்காமல் வீடுகளுக்குள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, இந்த நிலையில் கூட, இன்றைய நாட்களில் கூட வீடுகளில் சமைக்காத பல குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சில பிரதேசங்களில் நோன்பு கஞ்சிகளோடு சகர் சாப்பிடுகிற குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் இல்லாதவர்கள் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரியாது. அவர்களை தேடி போய் கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் கொடுக்க வேண்டிய தர்மம் நீங்கள் உங்களிடத்திலே கேட்டு வருபவர்களுக்கு மட்டுமல்ல, வெட்கத்தின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக, கௌரவத்தின் காரணமாக யாரெல்லாம் கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுடைய சொத்துக்களில் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு உணவளித்தல் என்கிற விஷயத்தை தரக்குறைவான காரியமாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நரகவாதிகளுடைய பண்பாக சொல்லுகிறான், மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் ஸகர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்தது எது? நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏழைகளுக்கு உணவளித்தல், உணவளிக்காமல் விடுதல் நரகவாதிகளுடைய பண்பு. ஆக்குகின்ற சமைக்கின்ற சோத்தில் கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுப்பதை, ஒரு கம்மியான அளவை கொண்டு போய் கொடுப்பதை என்ன குறைந்து விட போகிறது? யோசிப்பதில்லை சகோதரர்களை. நான் அதை யோசிப்பதில்லை. நான் என்னுடைய வீட்டில் சந்தோஷமாக தின்னுகிறேன், என்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக சாப்பிடுகிறேன். இன்னும் ஒரு ஏழை குடும்பம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு அவர்களுக்கு கிடைப்பதை அரிதாக இருக்கும், வசதி இருக்காது. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? வெளியிலே பார்த்தால் கௌரவமாக நடந்து கொள்வார்கள், வெளியிலே பார்த்தால் அவர்கள் எல்லோரோடும் சிரித்து பேசிக் கொள்வார்கள், வெளியிலே பார்த்தால் தங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் கதைத்துக் கொள்வார்கள். ஆனால் உள் வீடு அப்படியே இடிந்து போயிருக்கும். உள் வீடு அவர்கள் வறுமையோடு போராடி கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களோடு பாசமாக பேசி தெரிந்து நாங்கள் அவர்களுடைய கௌரவத்தை குறைத்து விடாமல், அவர்களுடைய சுயமரியாதையை குறைத்து விடாமல், இன்று அது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதென்றால் 4 பேருக்கு தெரிந்து அதை கொண்டு போய் போட்டோ பிடித்து அதை பேஸ்புக்கிலே போட்டு அதை விளம்பரப்படுத்தி, இதோ நாங்கள் சாப்பாடு கொடுத்திருக்கிறோம், 4 பேருக்கு உணவளித்திருக்கிறோம் என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிற, அந்த விளம்பரப்படுத்துவதை பயந்தே அடுத்தவர்களிடத்தில் வாங்குவதை, கையேந்துவதை அவமானமாக கருதுகிற பல குடும்பங்கள் இன்று இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு வணக்கம், மிகப்பெரிய ஒரு இபாதத். பெருநாள் வருகிறது. உங்களால் முடியுமாக இருந்தால் உங்களுடைய பெருநாள் அன்று ஒரு 10 பேருக்காவது என்னுடைய வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் இருந்து நான் தேடி போய் கொடுப்பதாக முடிவெடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை பழக்குங்கள். உங்களுடைய குழந்தைகளை கூட்டி போய் அவர்களுடைய கையால் அதை எடுத்து கொடுக்க செய்யுங்கள். நாளை அவர்களும் கொடுக்க வேண்டும் என்று பழகுவார்கள். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அது மிகப்பெரிய ஒரு இபாதத், உங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த விஷயம்தான், மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகிற, அதிகாலை தொழுகையிலே ஈடுபடுகிற, அல்லது தஹஜ்ஜுடைய வேளை அல்லாஹ் முன்னால் நிற்கிற விஷயம். அதே போல இன்னும் ஒரு பெருமதியான விஷயம்தான் குடும்ப உறவுகளை பேணிக் கொள்கிற விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான விஷயம். இன்று
பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உறவு கிடையாது, சொந்த சகோதரியோடு பேசுவது கிடையாது, சொந்த சகோதரனோடு பேசுவது கிடையாது. உறவுகள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லோரும் பிரிந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எங்களை சொர்க்கத்தை தடுக்கிற நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, சுவர்க்கவாதிகளுடைய ஒரு சில பண்புகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய சில இபாதத்துகளையும் இந்த இடத்தில் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் உங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்திருக்கிறேன். உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், இந்த பண்புகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாக, தகுதியான ஒரு பெண்ணாக என்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை சுய விசாரணை செய்கின்ற நேரங்களாக இந்த நேரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் இதை செய்ய வேண்டும், இதை நான் இன்னும் மெருகூட்ட வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தாகம், என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே ஜன்னா தான், எல்லாமே சுவர்க்கம் தான். அந்த சுவர்க்கத்தின் சந்தோஷத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். சுவர்க்கத்தில் மறைத்து வைத்திருக்கிற கண்குளிர்ச்சிகள் இருக்கிறதே, இன்பங்கள் இருக்கிறதே, அது எந்த ஆத்மாவாலும் உணர்ந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களிலும் கற்பனைக்கு கூட எட்டாத அத்தனை இன்பங்களின் ஒட்டுமொத்த வடிவம் சுவர்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? என்னாலும் உங்களாலும் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற அத்தனையையும் விட மிக உயர்ந்த உன்னதமான ஒரு இடம்தான் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்திற்கு இந்த பண்புகளோடு நாம் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பான் என்கிற பொழுது ஏன் தான் இந்த விஷயங்களில் இருந்து நாம் பின்வாங்க வேண்டும்? எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல இந்த பின்னிரவு வேளைகளில் நாங்கள் இந்த பள்ளிவாசலிலே சில சகோதரர்கள் இஅ்திகாஃபுடைய அமலுக்காக வந்திருக்கிறோம். நல்ல விஷயம். அல்லாஹு தஆலா அவர்களை கபூல் செய்ய வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் பள்ளி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கிற சகோதரர்கள் சில ஒழுங்குகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய மாளிகை, இது அல்லாஹுடைய இல்லம். அல்லாஹுடைய மாளிகைக்கு, மஸ்ஜிதுகளுக்கு என்று தனியான பெருமானம் இருக்கிறது. அந்த பெருமானங்களும் மதிப்புகளும் பேணப்பட வேண்டும். அதனுடைய ஹுர்மத், அதனுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். இங்கிருந்து கொண்டு வீணான சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல், தேவையில்லாத உலக காரியங்களை பேசுதல், வீணான அரசியல் விஷயங்களாக இருக்கலாம், வேறு விஷயங்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து நாங்கள் பேசுவதை, வியாபார விஷயங்களை பேசுவதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் 2 சகோதரர்கள் பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு விட்டு அந்த 2 பேரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் யமன் பிரதேசத்திலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மட்டும் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால், நீங்கள் மட்டும் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் அல்லாஹுவின் தூதருடைய பள்ளிவாசலுக்குள் இருந்து சத்தம் போட்டதற்காக உங்களை தண்டித்திருப்பேன் என்கிறார்கள். அல்லாஹுடைய மாளிகைக்குள் இருந்து சத்தமிட்டு பேசுவது, உறக்கச் சிரிப்பது, வியாபார விஷயங்களை பேசுவது, உலக காரியங்களை பேசுவது முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும், முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய மாளிகை. இது குர்ஆன் ஓதுவதற்கும், திக்ர் செய்வதற்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதற்கும், தொழுகையை நிறைவேற்றுவதற்கும், நல்ல இபாதத்துகளை செய்வதற்கும் இருக்கக்கூடிய இடம். முடியவில்லையா, எங்களுக்கு ஓய்வு தேவையா, நாங்கள் ஒரு மூலையிலே ஓய்வெடுத்துக் கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய நன்மைகளை செய்ய வந்து நாங்கள் பாவங்களை அள்ளிக்கொண்டு போய்விடக்கூடாது. நன்மைகளை செய்ய வந்து நாங்கள் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டு போய்விடக்கூடாது. அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கு இருக்கிற இந்த நேரங்களில் நாங்கள் பள்ளிவாசலுடைய சுத்தத்தை, இது போன்ற விஷயங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். பொதுவாக பள்ளிக்கு என்ன ஹுர்மத்துகள் இருக்கிறதோ அவற்றை பேணிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே தூங்கி எழும்புவதற்காக இங்கு வரவில்லை. எங்களுடைய குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, பிள்ளைகளை விட்டு எல்லாவற்றையும் இழந்து பள்ளிக்குள் வந்து நாங்கள் உட்கார்ந்திருப்பது வெறுமனே ஓய்வு கிடைக்கும் நேரமெல்லாம் தூங்கி எழும்புவோம் என்பதற்காக அல்ல. எங்களுடைய தூக்கத்தை குறைத்து, ஓய்வை குறைத்து அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய பெரும்பாலான நேரங்கள் இபாதத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இபாதத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அவற்றை நாம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் குர்ஆன் ஓதுவது, மார்க்க அறிவுகளை படிக்கின்ற விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த பள்ளிவாசலிலே பார்க்கிறோம், நிறைய மார்க்க சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள், நிறைய நூல்கள் இருக்கின்றன, நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அவற்றை வாசிக்க வேண்டும். தர்ஜுமாக்கள், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன, அவற்றை எடுத்து படிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை ஒழுங்கமைத்து, இத்தனை மணிக்கு தூங்கி இத்தனை மணிக்கு
எழும்புவது, அதற்கு பிறகு இன்னென்ன இபாதத்துகளை செய்வது என்று குறைந்தபட்சம் எங்களுடைய மனதளவிலாவது எங்களுக்கென்று ஒரு நேர ஒழுங்கினை, ஒரு நேர சூசியினை நாங்கள் தயாரித்துக் கொண்டு செயற்பட வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இப்பொழுது இந்த பள்ளிவாசலிலே ஒரு மறைப்பு போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் இஅ்திகாஃப் இருப்பவர்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி அவர்களுடைய சில சுய தேவைகளுக்காக அது போடப்பட்டிருந்தாலும், நான் இன்று மகரிபு தொழுகையின் பொழுது அவதானித்த ஒரு விஷயம், தொழுகைக்கு வந்து நாங்கள் சப்பிலே நிற்கிற பொழுது இந்த மறைப்பு சப்பை உடைப்பதாக நான் உணர்கிறேன். எனவே தொழக்கூடிய சகோதரர்கள் இந்த பக்கம் இடம் இருந்தால் இந்த பகுதியை மட்டும் முழுமையாக சப்புடைய விஷயம் மிக கட்டாயமான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16க்கு மேற்பட்ட ஆதாரபூர்வமான செய்திகள் ஊடாக சப்பிலே எப்படி நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு சுன்னா, மிகப்பெரிய ஒரு சுன்னா. அந்த சுன்னா பேணப்படுகின்ற வரைக்கும் தொழுகை உள்ளச்சம் உள்ளதாக இருக்கும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சப்புடைய விஷயத்தில் சொல்லுகிறார்கள் என்றால், நபி அவர்கள் ஒரு நாள் தொழுகைக்கு நிற்கிறார்கள். ஒரு சகோதரர் சப்பிலே இருந்து முன்னாகி நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நெஞ்சி மற்றவர்களை விட முன்பகுதியிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்ட போனவர்கள் அவரை அவதானித்து விட்டு தக்பீர் தொழுகையை விட்டுவிட்டு வந்து சொல்லுகிறார்கள், சகோதரரே, சப்பிலே நீங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள். நீங்கள் சப்பிலே குழம்பி நின்றால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விஷயம் சப்புடைய விஷயம். எனவேதான் தோளோடு தோள் சேர்த்து காலோடு கால் சேர்த்து நெருக்கமாக சப்புகளில் நாம் நிற்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஒரு சப்பை பூர்த்தியாக்கியதற்கு பிறகு அடுத்த சப்பிலே நின்று கொள்ள வேண்டும். முன் சப்பிலே இடைவெளி இருந்தால் அடுத்த சப்பை நாங்கள் பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சப்பிலே 2 சப்புகள் 3 சப்புகள் பூர்த்தியாகி விட்டது என்றால் நாங்கள் தனிமையில் வருகிறோம் என்றால் தனிமையில் சப்பிலே நின்று தொழுவது கூடாது. சில சகோதரர்களை அவதானித்தேன், தனிமையில் சப்பில் நின்று தொழுவது கூடாது. அந்த தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹுடைய தெளிவான செய்தி அது. தனிமையில் சப்பிலே நின்று தொழுவது ஒன்று, இன்னொருவர் வருகிற வரைக்கும் அவர் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இல்லை என்றால் முன் சப்பிலே இருந்து கொஞ்சம் இடம் எடுத்து அடுத்தவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இடம் எடுத்து முன் சப்பிலே இருக்க வேண்டும். இல்லை, முன் சப்பிலே இருக்கிற ஒருத்தர் மார்க்கம் தெரிந்த ஒருத்தராக இருந்தால் அவரை மெதுவாக பின்னால் இழுத்து வைத்து அடுத்தவர்கள் சப்பை பூர்ணமாக்கியதற்கு பிறகு பின்னால் நின்று தொழ வேண்டும். இந்த ஒழுங்குகளை பேணிக்கொள்ள வேண்டும். தனிமையில் சப்பிலே நின்று தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டும், அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். எனவே சப்பினுடைய விஷயத்தை மிக கவனமாக பேண வேண்டும் என்பதற்காக அந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். சில நேரம் இந்த பகுதியில் இடவசதி இல்லை என்றால் நாங்கள் அந்த பகுதியிலே தொழுது கொள்வதில் பிரச்சனை கிடையாது. எனவே அதை ஒரு செப்பரேட்டான எங்களுடைய ஓய்வுக்குரிய இடமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த பகுதியை நாங்கள் தொழுகைக்கான இடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனைய இபாதத்துகளை நாங்கள் தனிமையில் இருந்து செய்ய போகிறோம், நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த இபாதத்துகளை செய்ய போகிறோம் என்றால் அந்த இடங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதில் தவறு கிடையாது. எனவே இந்த விஷயங்களை இஅ்திகாஃப் ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொண்டு அந்த நியத்தோடு இது இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு விஷயம், யாருக்காக வேண்டியும் அல்ல, யாருடைய புகழுக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இந்த நாட்களை அல்லாஹ்வுக்காக முழுமையாக கழிப்போம். அதே போல இஅ்திகாஃப் இல்லாத ஏனைய சகோதரர்கள் கூட பள்ளிக்கு வந்தவர்கள் வீட்டுக்கு போய் இனி 2:30 மணிக்குத்தானே தொழுவிக்க போகிறார்கள், நாங்கள் வருவோம் என்று போனால் சில நேரம் அங்கு போய் என்ன செய்ய போகிறோம்? போனை நோண்டி கொண்டிருக்க போகிறோம், ஏதாவது கையெடுக்க தொலைபேசியில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருக்க போகிறோம், அல்லது யாரோடாவது பேசிக் கொண்டிருக்க போகிறோம், அல்லது நாங்கள் தூங்கி விடுவோம். தூங்கினாலும் சில நேரம் அந்த 2:30 மணிக்கு எங்களுக்கு விழிப்பு வராவிட்டால் அந்த நாளினுடைய இராவணக்கம் எங்களுக்கு தவறிவிடும். எனவே நாம் முடியுமான அளவுக்கு பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து எங்களுடைய வேலைகளையும் தனிப்பட்ட இபாதத்துகளையும் நாம் செய்வதற்கு முயற்சிப்போம். நிறைய விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டி இருக்கிறது, அந்த விஷயங்களை கேட்பதற்கு முயற்சிப்போம். ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவை, ஏதாவது ஒரு நோய், இருக்க முடியாத சூழல், கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை, எனக்கு பகலெல்லாம் தூங்க கிடைக்கவில்லை, கொஞ்சம் ஓய்வெடுத்து வந்தால் எனக்கு தொழுகையை நிறைவேற்றலாம் என்கிற மனோநிலை இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் போய்விட்டு வருவதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெரும்பாலும் பள்ளிவாசலுக்குள் நாங்கள் இருப்பதை உத்தரவாதப்படுத்தி கொண்டு எங்களுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வோம். இன்று ஒற்றைப்படையான இரவு, சில நேரம் நானும் நீங்களும் ஆதரவு வைக்கிற அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இந்த இரவு கூட இருக்கலாம். 1000 மாதங்களை வெறுமனே கையடக்க தொலைபேசியில் போன் பார்த்து அடுத்தவர்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புகளிலே இருந்து நாங்கள் எங்களுடைய நேரத்தை போக்காட்டுவதை விட அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.